நம்ம காட்டில பார்த்திங்கன்னா, தென்னை மரத்தடி ஓரம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அப்படியே குறை கிடச்சுங்க. அந்த காட்டில பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மசால் பில்லு நெட்டி விட்டுலாம் அப்படின்ட்டு பாரு ஓதிட்டுருக்குறேங்க. தென்னை மரத்து நிழல் அடி ஓரம் பார்த்திங்கன்னா, பெரிய வெள்ளாமை எது பண்ணாலும் பார்த்திங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க. அதுக்கோசரம் பார்த்திங்கன்னா, இந்த மசால் கட்டைய போட்டு விட்டோம்னா, ஏதோ வந்தாப்படி வந்துட்டுக்குங்க. இந்த மாடு கன்றுகளுக்கும் பார்த்திங்கன்னா, ஏதோ தீனாய் கிண்டுதா, சரி இன்னைக்கு கரணைய போட்டு விட்றலான்ட்டு போட்டுக்கிறேங்க. இந்த மசால் பில் நட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா 2 அடி பாரு போதுனுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அறுப்பு அறுத்ததும் பார்த்திங்கன்னா, கரும்பு காடு கால் மாற இது கால் மாறி விடணுங்க. அப்போ தான் ஏதோ கொஞ்சம் கட்டை கொஞ்சம் நம்மளுக்கு ஊக்கமாக வருங்க. 2 அடி கேப் உடையில பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு மசால் கட்டைக்கு மண்ணை வந்து கட்டுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் மண் அதிகமாக கிடைக்குங்க. 2வது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பயிரும் கொஞ்சம் புழக்கமாக வருங்க. நாளை பின்ன நம்ம மசால் பில் அறுக்கிறதுக்கு வந்தாலும் நம்மளுக்கு இடைஞ்சல் இருக்காதுங்க. கையிலேயே பார்த்திங்கன்னா, இதே மாதிரி அடிக்கும் தொலைக்கு மூடி விட்டு போட்டு பார்த்திங்கன்னா, தண்ணி எடுத்துகிட்டு போட்டு வந்தேங்க. தண்ணி எடுத்துகிட்டு போட்டு வந்ததும் பார்த்திங்கன்னா, மடை மரம் இருந்துச்சுங்க. மறுபடியும் எட்டு போய் மடைய மாறி விட்டு போட்டு பார்த்திங்கன்னா, தண்ணி கட்டுறக்கு ஆரம்பிச்சுங்க. இந்த பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேனுங்க. உங்களோட ஆதரவை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஒரு விவசாயியோட கஷ்ட நஷ்டத்தை எப்படிங்கிறத மற்றவங்களுக்கு காட்டுங்க.